ஓம். நான்காவது நாமமாக லலிதாம்பிகைக்கு கல்யாண சைல நிலையா. ஓம் கல்யாண சைல நிலையாயை நமஹ. கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தையே ஆனந்தம், சுகம் என்ற அர்த்தம். சைலம் அப்படின்னா ஷிலா என்பதிலிருந்து வந்தது. அது ஒரு கல் அல்லது ஒரு மலை என்று எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் மலை சிகரம், மலையின் உச்சி. அதை சம்ஸ்கிருதத்தில் ஷிலாகனம் அப்படின்னு கூட சொல்லுவாள். அப்படிப்பட்ட ஆனந்தமான இடத்திலே, ஆனந்த ஸ்வரூபமான லலிதாம்பிகை இடத்தில் துக்கம் ஒரு சிறிது கூட, ஒரு திவலை கூட இல்லை. ஆனந்தத்தில் இருப்பை உடையவள். எப்படி மலை உச்சியிலே மண், மரம், கல் எல்லாம் ஒன்றும் கிடையாதோ அதுபோல் ஆனந்த கனமாய் இருக்கக்கூடியவள் லலிதாம்பிகை. ஸ்ருதி சொல்லுகிறது, சஹ பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டிதே இதி ஸ்வே மகிம்னி இதிஹோவாச்ச. அதாவது பிரம்ம அபின்னமான சித் ஸ்வரூபமானது எங்கே நிலை பெற்றிருக்கிறது, அது சுயமாய் உள்ள தனது விபூதி ஆகும். அந்த விபூதியான ஆனந்தத்தில் அது பிரதிஷ்டையாயிருக்கிறது என்று ஸ்ருதி கூறுகிறது. அதை வடிவமாக லலிதாம்பிகையாக பார்க்கும் பொழுது ஆனந்தமய கோஷமே நிலையமாக உடையவள் அப்படின்னு சொல்லலாம். பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா என்னும் ஸ்ருதி இதற்கு ஒரு பிரமாணமாய் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா என்ற லலிதா சஹஸ்ரநாமத்திலே கூறப்பட்ட மகாமேருவை தனது இருப்பிடமாக கொண்டவள் லலிதாம்பிகை என்று இந்த நாமம் விளக்குகின்றது. ஐந்தாவது நாமமான கமனீயா. அதாவது ஓம் கமனீயாயை நமஹ. கமனீயா அப்படின்னா பரம பிரேமைக்கு விஷயமாக இருக்கக்கூடியவள். ஆனந்தமே சொரூபமாக இருப்பதலால் கோஹ்யேவான்யாத் கப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் என்று தைத்திரிய ஸ்ருதி சொல்லுகிறது. அதாவது இந்த ஆனந்த சுகமானது மனத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை உடையது. எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆனந்தம் அல்லது சுகத்தில் தான் ஈடுபாடு இருக்கிறது. ஆசையோடு விரும்பிய பொருள் கிட்டிய போது அந்த சுகமானது ஏற்படுகிறது, விஷய சுகம் ஏற்படுகிறது. விஷய சுகம் என்பது மனத்தினுடைய ஒரு மாற்றம் அல்லது பரிணாமம். அதனால்தான் அந்த சுகமானது மனத்தை அபகரிக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. பரம பிரேமைக்கு விஷயமாய் இருக்கக்கூடியவள் பரதேவதையான லலிதாம்பிகை. அதனால் மாயையின் மயக்கத்திற்கு உட்பட்டவர்கள், மாயையின் வசத்திலே இருக்கக்கூடிய ஜீவர்கள், அவர்கள் விரும்பக்கூடிய விஷய சுகங்களை பெறுவதற்காக தங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை அவர்கள் உபாசிக்கின்றார்கள். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம்னு கீதையில் பகவான் சொன்ன மாதிரி அவர்கள் எப்படி உபாசிக்கின்றார்களோ அப்படி பக்தர்கள் விரும்பிய ஆனந்த ரூப அல்லது சுகஸ்வரூப பலனை பரதேவத்தை அளிக்கின்றாள். அவரவர்களுக்கு இஷ்ட தேவதையாயிருந்து அதை அனுகிரகம் செய்கிறாள் என்பதனால கமனீயா என்று கூறப்படுகிறது. ஞானிகளுக்கு, முமுட்சுக்களுக்கு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி என்ற ஸ்ருதி வாக்கியத்தின்படி ஆனந்த கனம், காஸ்டியூம்லெஸ் கான்ஷியஸ்னஸ், கேவல ஆனந்த ஸ்வரூபமாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் மனோகரமான சுந்தர ஸ்வரூபமாயும் இருப்பதால் கமனீயா என்னும் பெயர் அந்த லலிதாம்பிகைக்கு பொருத்தமாய் உள்ளது. அடிப்படையில்
சைத்தன்யமே சத்தியம் என்றிருந்தாலும் அதை உருவகப்படுத்தி பார்க்கும் பொழுது எதை பார்க்க முடியாதோ அதை பார்க்கக்கூடிய உருவத்தில் ஏற்றி வைத்து பார்ப்பது என்பது நம்முடைய வழிபாட்டின் முறையினால் கமனீயம் என்ற வார்த்தையானது பொருத்தமாய் பரதேவதைக்கு இருக்கிறது. 6வது நாமத்தில் கலாவதி. ஓம் கலாவத்யை நமஹ. கலைகள் அப்படின்னு சொன்னால் அவயவங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது 64 ஆயக்கலைகள் 64 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் சந்திரனுடைய வளரும் தன்மை அல்லது தேயும் தன்மை கலைகள் என்று எடுத்துக்கொள்ளுகின்றன. ஒரு வாக்கியம் இருக்கிறது, யதீனாம் மந்திரிணாம் செய்வ ஞானினாம் யோகினாம் ததா தியான பூஜா நிமித்தம் ஹி தனூம் கிருண்ணாதி மாயையா. ஸோ பக்தர்களுக்கு, ஞானிகளுக்கு அவர்களுடைய தியானத்திற்காகவே பரமேஸ்வரி கை கால் முதலிய அவயவங்களோடும் சரீரத்தோடும் சர்வசாஸ்திரமே வடிவெடுத்த ரூபத்தோடும் சந்திரகலா ஸ்வரூபத்தோடும் இருக்கின்றாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் கலாவதி என்றால் கலையை உடையவள் என்று எடுத்துக்கொள்ளலாம். 7வதாக கமலாக்ஷி என்ற நாமம் இருக்கிறது. ஓம் கமலாக்ஷை நமஹ. அக்ஷி என்றால் கண், கமலம் என்றால் தாமரைப்பூ. ஸோ மலர்ந்த தாமரைப்பூவின் இதழ் போன்ற நேத்திரங்களை உடையவள். கமலா அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி, அதாவது லட்சியத்திற்குரிய விஷயங்களை லக்ஷ்மி என்று என்று கூறலாம். சம்ஸ்கிருத விற்பத்தியின் மூலமாக கூறலாம். அக்ஷி என்பது விஷய ஞானத்திற்கு நிமித்தமான பிரமாணம் என்பது பொருள். கண்ணுங்கிறது ஒரு பிரமாணம். லட்சியத்தின் ஞானத்திற்குரிய விருத்தி ஞானத்தோடு கூடியவள் கமலா. கமலா என்று சொன்னாலும் லக்ஷ்மி என்று சொன்னாலும் ஐஸ்வர்யம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அதனால் இகலோகத்திற்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் பரலோகத்திற்கு வேண்டிய ஞான தர்மத்தையும் அருளையும் தருவதற்கு காரணமான கண்களை உடையவள். பரதேவத்தையின் கடைக்கண் பார்வையால் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் உண்டாகும் என்பது கருத்து. ஸோ பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை என்று வள்ளுவப் பெருந்தகனுடைய கூற்று போல இந்த கமலாட்சி என்ற நாமமானது நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. 8வது நாமமாக கல்மஷக்னி. ஓம் கல்மஷக்ஞை நமஹ. கல்மஷம் அப்படின்னு சொன்னால் பாப்பங்கள்னு அர்த்தம். நம்முடைய பிறப்பிலே ஆழ்த்தக்கூடிய பாப்பங்கள். அந்த பாப்பங்களை நாசம் செய்பவளாக இருக்கிறாள் பரதேவதை. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று கீதை கூறுகிறது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன என்று ஞானஸ்வரூபமாய் அந்த லலிதாம்பிகை இருக்கிறாள். வேதாந்த மகா வாக்கியங்களால் ஏற்படும் அபரோக்ஷஸ்வரூபமான பிரம்ம வித்யா வடிவமாய் இருக்கக்கூடியவள் அந்த லலிதாம்பிகை. 9வது நாமம் அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்ப்போம். ஓம்.